ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 5.2 ஆம்ப்பு 5 ஸ்பீக்கரு 2 சப்பு 12 இன்ச்சு ஒரு மாரி நம்ம பண்ணிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 12 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் 5 ஸ்பீக்கர் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப்பு வந்து இங்கே 2 லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். தறிப்பட்டறைக்கு வீட்டுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் அந்த ஆம்ப்பு. மேக்ஸிமம் இந்தமாரி ஆம்பெல்லாம் வந்து தறிப்பட்டறைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அங்கே நல்லாயிருக்கும். எப்படின்னா தறி சவுண்டை தாண்டி நல்லா பேஸு வாய்ஸு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இன்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பவர் பேட்டருக்காக 10,000 mAh பேட்டரில் 4 கெப்பாசிட்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 3055 10 மெட்டல் டையோடு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு கிடையாது, நம்ம தனித்தனியாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் ஹெட் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமில் நம்ம வச்சுருக்கோம். சப்வூஃபருக்கு மட்டும் 3 போர்டு வச்சுருக்கோம். மீதியெல்லாம் 3 ஸ்டீரியோ போர்டு, சென்டர் 2, சரவுண்ட் 2, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்ஸிங் வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தர் வந்து ஒயரிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஏர் ஃப்ளோவுக்கு எல்லாமே வந்து கமுத்தி வச்சுருவாங்க, இல்லைன்னா ஃபெட் டைப்பில் வச்சுருவாங்க. ஃபெட் டைப்பில் வைக்கிறதுனா உங்களுக்கு என்ன ஒரு தப்புனா அதில் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஹீட் அந்தளவு ரெடியூஸ் ஆகாது. இந்த 6 லீப் ஹீட் சிங்கில் பாருங்கள், 6 லீப் இல்லை, இந்த லீஃப் ஹீட் சிங்கில் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏர் ஃப்ளோவே அந்த ஹீட்டே சீக்கிரம் வெளியே வரும். அதை நம்ம கமுத்தி வச்சிட்டிங்கன்னா அந்த ஏரு மேலே அடிக்க பட்டு ஓவர் ஹீட் ஆகிறதுனால என்ன பண்ணணும்னா டேன்ஸ் எல்லாம் அவுட் ஆகிரும். இது நம்ம ரொம்ப நேரம் ரன் பண்ணுற இடமா இருந்துச்சுன்னா நம்ம இதுமாரி ஸ்டாண்டிங் டைப்பில் தான் வைக்கணும். என் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒயரிங்க்கு ஃபஸ்ட்டு நீட்டாக செய்கிறதோட நமக்கு தேவை வந்து ஒரு ஆம்ப் பண்ணால் அந்த ஆம்பில் அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பார்ப்பேன் தவிர எனக்கு ஒயரிங் நீட் இருந்தால் போதும், செட்டு எப்படி வேணும் பண்ணணும்னு பண்ண மாட்டேன். இதுவும் அந்தளவுக்கு போர்டு கம்ப்ளைண்ட் வராது இருக்கணும். அதேமாரி வந்து ஒயரிங்கும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும். அதுமாரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு, ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பற்றி தான் முக்கியமாக சொல்லணும். டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா டொரைல் டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கோம். 15 ஆம்பியர் 5 ஆம்பியர் 28 30 வோல்டு. வோல்டேஜ் வந்து கணக்கு கிடையாது, எப்போனாலும் எப்படி வேணாலும் வரும். எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு அதே பகல் டைமில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 28 29 அந்த இதில் நிற்கும். அதே நீங்கள் நைட் டைமில் ரன் பண்ணும்போது 30 31 32 கூட ஒரு சில டைம் வரும். அதனால் வந்து உங்களுக்கு 32 அதுக்கு மேலே தாண்டி நமக்கு போகாது. கரெக்டாக ஒரு மேட்சிங்கான டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம போட்டிருக்கணும். இது டொரைல் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஆம்பியர் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் பேஸ் பஞ்சு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம வாங்குகிறோம். நல்லா சொல்லி எனக்கு இதுமாரி தான் வேணும் குவாலிட்டியாக அப்படின்னு சொல்லி செஞ்சு நம்ம குவாலிட்டியாக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேயே இதிலே பேரல் கேஜ்னு உள்ளார போடுவாங்க. மற்ற டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சிங்கிள் கம்பியை வச்சு போடுவாங்க. அது வந்து நல்லா இருக்கும், பட் அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பேரல் கேஜ் போடும்போது உங்களுக்கு ஆம்பியர் கொஞ்சம் லாஸ் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடிக்கும் யூஎஸ்பியும் தனியாக செப்பரேட்டாக 12 வோல்ட்டு, ஃபேனுக்கு மட்டும் செப்பரேட்டாக 12 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கூலிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் 2 வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேக்கில் வைப்பாங்க ஃபேனு, இல்லைன்னா பேக்கில் ஏர் ஃப்ளோ வர மாதிரி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்கக்கூடாது. அதில் வச்சா என்ன பண்ணுன்னா 2 ஃபேன் இன்லெட்டுக்காகவும் 2 ஃபேன் அவுட்லெட்டாகவும் வைக்கணும். அந்த இன்லெட் வர ஃபேன் வந்து நம்ம போர்டு மேலே டச்சாக வர மாதிரி நம்ம வச்சா தான் சீக்கிரம் ஹீட்டு ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறதுனால நமக்கு சீக்கிரமாக அதிகமாக கம்ப்ளைண்ட் வராது இருக்கும். ஒயர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெயினாக அந்த பவருக்கு போகிறது, பவர்னா மீன்ஸ் போர்டுக்கு பவர் சப்ளை, அவுட்புட்டு ஸ்பீக்கருக்கு வருது. இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கேஜ் அதிகமாக தான் ஒயர் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு தனியாக 12 வோல்ட்டு பிரித்து நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அடியில் புஷ்ஷுக்கெல்லாம் நம்ம லைட் செட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து புஷ்ஷுக்கு லைட்டு கேட்டாங்க, கீழே காட்டுற பாருங்கள். இதுமாரி புஷ்ஷுக்கெல்லாம் நம்ம லைட் செட் பண்ணிக்கிறோம். இதில் ஒன்று சின்ன வேலை இருக்குது. இந்த புஷ்ஷுக்கு ஒரு லைட்டு மாற்றணும், இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் வைக்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். 12 இன்ச்சு கூட நீங்கள் போட்டு ரன் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் அந்தளவு வராது. இப்போ நான் வெளியே தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன இங்கே இப்போ 12 இன்ச்சு ஒரு பாக்ஸும் 2 பாக்ஸ் 12 இன்ச்சுனா 4 ஸ்பீக்கரு, அதாவது 2 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்கும். அதுமாரி 2 பாக்ஸும் சப்வூஃபர் வந்து 12 இன்ச்சும் 8 இன்ச்சு ஒன்றும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வெளியே கடை முன்னாடி வந்து அவுட்டோரில் வச்சுருப்பேன். அப்படி வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சொல்லணுன்னா இந்த சப்வூஃபர் வந்து 8 ohmஸில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஸ்டமர் வந்து 8 ohmஸில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். போர்டு அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, பேஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். அதே நீங்கள் 4 ohms யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும். இது வந்து இப்போ பிரிட்ஜிடு மூணுங்கிறதுனால உங்களுக்கு சப்பு வந்து 8 ohms யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வச்சு நம்ம ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணோம். எப்படின்னா இது சிங்கிள் சைட்லேயே வந்து நம்ம 4 ஸ்பீக்கர் லோடு கொடுத்துக்கிறேன். 4 12 இன்ச்சு இப்போ வெளியே இருக்குது. காட்டுற பாருங்கள் கடை முன்னாடி இருக்கிறத. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க 4 12 இன்ச்சு வந்து உங்களுக்கு வெளியே ரன் ஆகிட்டு இருக்குது. நான் காலையில் சாங் ப்ளே பண்ணி போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்தளவு எதுவும் இஷ்யூஸ்லாம் இல்லை, கரெக்டாக பக்காவாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக வந்துருக்குது. இதில் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லா கண்ட்ரோலும் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு இன்னும் 12 இன்ச்சு ஆம்போ ஸ்பீக்கர் நம்மகிட்ட ரெகுலராக இல்லை, பண்ணுறவங்களுக்கு 6 மந்த் வேரண்டியோடு நம்ம பண்ணி தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆம்பும் ஸ்பீக்கரும் எல்லாம் டோட்டல் அந்த 12 இன்ச்சுக்கு உண்டான செட்டு மட்டும் நம்ம கிட்ட 12 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம 6 மாதம் வேரண்டியோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கடை பார்த்திங்கன்னா ஜலண்டாபுரத்தில் அரச மரத்துலேருந்து வனவாசி போகிற வழியில் வந்து ராதாகிருஷ்ண மில் பழைய மில் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. வாங்க சாங் செக் பண்ணி பார்த்துடலாம் சவுண்ட் வச்சு. இந்த இடமே வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகுது, என்னால் இருக்க முடியல, அந்தளவுக்கு சப் பேஸ் வருது. இவங்களுக்கு எப்படி வருதுன்னு வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டில் வச்சு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பேஸ் வைக்கிறேன் பாருங்கள். சப்வூஃபர் பேஸுக்கு அந்த பாட்டிலே வந்து ரொம்ப அதிருது. இந்த மரம்லாம் வந்து ஒரு மாதிரியாக பயங்கரமாக விட்டாது. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஏதாச்சும் பொருள் ரூமுள்ள வந்து ரொம்ப வைப்ரேஷன் பேஸும் நமக்கு கிடைக்கும். பேஸும் வந்து நல்லா தெளிவாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம குறைச்சிட்டு வெளியிற ஸ்பீக்கரில் மட்டும் வச்சு காட்டுற பாருங்கள். என்னால் முன்னாடி போக முடியாது, நான் சும்மா வெளியே பாடுதுன்னு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியே நான் 12 இன்ச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்குது. சிங்கிள் சைடே வந்து உங்களுக்கு 4 12 இன்ச்சு ரன் ஆகிட்டு இருக்கிறது. நான் சீரிஸ் கனெக்ஷனில் போட்டு, அதாவது மைக் செட் கனெக்ஷனில் போட்டு நான் அதுமாரி கொடுத்துருக்குறேன். நாம் வந்து பிஎம்எல் வர சர்வீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிஎம்எல் வரலாம் மிக்சரு பிஎம்எல் வர எல்லாமே சர்வீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பஸ் இன்வெர்ட்ரு, பஸ் ஆம்பிள் வரு, வண்டிகளுக்கு ஆம்பிள் வரு, ஆம்பிள் வரு எல்லாமே நம்ம சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.